Hi, hello, welcome guys. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதாவது போன வீடியோல இந்த மாதிரி பேக் டிராப்ல நம்ம கிரே ஸ்கிரீன் போட்டுறோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் போடல. வெறும் அந்த கிரே ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த வயர்ல இருக்கிற கம்பியில எல்லாம் போட்டு சுத்தி வச்சு ஆனா ஓரளவுக்கு டீசன்ட்டா கொண்டு வந்தோம். பட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கழட்டுறோம் மாட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ பேக் ட்ராப்புக்குனே யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் செட்டப் ஸ்டாண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் அந்த சிம்பெக்ஸோட பேக்ரவுண்ட் செட்டப் ஸ்டாண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டாண்டு 3 ராட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதை கேரி பண்ணுற கேரிங் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை தூக்கி போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு பேக் இருக்குது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக நல்லா இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த பேக்கோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வெளியில் நம்ம தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக இப்படி கேரி பண்ணி நம்ம தூக்கிட்டு போக முடியும். அதே போல் இதுவும் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. நல்லா இந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு இந்த பேக்குமே நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ராட் சொன்னோம்ல அதுக்குன்னா இந்த கவரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பேக்கையும் நம்ம தூக்கி போட்டு அதுக்கடுத்தது இதை நம்ம ஃபுல்லாக பிரித்து செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த டேபிளில் வச்சு உங்களுக்கு நான் பிரித்து காட்ட முடியாது. ஸோ அதனால இந்த டேபிளை தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு ஒவ்வொன்றையும் நான் பிரித்து காட்டிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ட்ரைபாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன காட்டினா அதே சேம் லைட் ஸ்டாண்டு முன்னே நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம்ல போன வீடியோவில் சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றே தான். பட் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட இந்த பாயிண்ட் இருக்குது இல்லை இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அதுக்கு மேலே அது லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே அந்த கம்பியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைபாட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொடுத்துருக்கிற இந்த பிளாஸ்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃப்ளிப் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளிப்பை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இதை நம்ம கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ஹைட்டோட வச்சுக்கலாம். இல்லை நம்ம வெயிட் அதிகமாக வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லா பேலன்ஸாக நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எவ்வளோ வெயிட் வச்சாலும் சரி இது வந்து நல்ல கிரிப்பாக நல்லா பேலன்ஸாக நிற்கும். ஸோ சாஞ்சி விழுகாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகுது, இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்டடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கும். அடுத்தது இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளிப் லாக். அடுத்த தேர்ட் ஃப்ளிப் லாக் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்துடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கை தூக்கினா எனக்கு எவ்வளோ ஹைட் வருமோ அந்த ஹைட் இருக்குது. கிட்டத்தட்ட 8 ஃபீட் அல்லது 9 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் பேக் ட்ராப் வந்து கிட்டத்தட்ட 9 ஃபீட் ஸ்க்ரீன் வரைக்கும் நீங்கள் இதில் போட்டுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உயரம் இருக்கிறனால நீங்கள் நின்றுட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் இதில் நம்மளுக்கு பேக் ட்ராப் நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ அதுக்கு மேலே நம்ம கம்மி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலைக்கு மேலே கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு ஸ்க்ரீன் மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்க்ரீன் கூட நம்ம இதில் போட்டுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஸ்க்ரீன் செட்டப் இந்த ஸ்டாண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்மளுக்கு இன்னொரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், அதே மாதிரி தான் ஃப்ளிப் லாக் இருக்குது, அதே மாதிரியே மெட்டீரியல், அதே மாதிரியே ஸ்ப்ரிங் இருக்குது. அதுக்கடுத்தது சேம் அதுலேயும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த த்ரெட் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன நட் அண்ட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா இதை நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்துட்டு
இப்படி ரிலீஸ் ஆயிரும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அந்த 3 ராடு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த ராடை வந்து நம்ம இதில் தான் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த 3 ராடு. இப்போ இந்த 3 ராடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எந்த ஒரு குவாலிட்டி கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா ஹெவியாகவே இருக்குது. இந்த ராடோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராடு வந்து ஒரு சிங்கிள் ராடு வந்து 3 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ராடு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 9 ஃபீட்டுக்கு இதோட லென்த் இருக்கும். இப்போ வந்துட்டு இதை நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் நான் இன்னொன்று சொல்லணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தான் இந்த மாதிரி பெருசாக 9 ஃபீட் வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன் செட்டப் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பெருசுலாம் தேவையில்லை, என் கேமராவில் இவ்வளோ தான் தெரியும், ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ராடு எடுத்து வச்சலாம். ஸோ டைட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ஃபீட்டுக்கு வந்துடும். 6 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ட்ரைபாடையும் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வரும். ஸோ அதனால் சின்ன ஸ்க்ரீனே வாங்கி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு மட்டும் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 6 ஃபீட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 9 ஃபீட்டில் வேணும் அப்படின்னாலும் 9 ஃபீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் பண்ண இது வந்து டைட் ஆயிடும். ஸோ இது வந்து டைட் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ 3வது ராடு வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஃபீட்டுக்கு இந்த ராடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. வந்துட்டு நம்ம ட்ரைபேடை நம்மளோட ஹைட்டு என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹைட்டில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது என் தலையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் ட்ராப் இருக்கும், இல்லைன்னா பாதி பேக் ட்ராப் இருக்கும், கொஞ்சம் தூரம் கம்பி தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் என்னை விட இன்னும் கொஞ்சம் இது ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே சேம் ஹைட்டுக்கு நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு நம்ம ட்ரைபேடை. பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம இந்த மூலையில் வச்சாச்சு. ஸோ இதுதான் கைஸ் லாஸ்ட் எண்டு. ஸோ அந்த லாஸ்ட் எண்டில் வச்சாச்சு. அடுத்தது இந்த லாஸ்ட் எண்ட்லையும் நான் ஒன்று வச்சுட்டேன். இந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரூவில் வந்து போட்டு டைட் பண்ணணும். இந்த மாதிரி இதுலேயே நம்ம ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ராடை வந்து இந்த 2 ட்ரைபாடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இந்த ஸ்க்ரீன் செட்டப்போட மொத்த செட்டப்பே. இது இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரைபாட் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 2 இதுலேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு ஸ்க்ரூ போட்டால் ஃபிக்ஸ் ஆயிரும். பட் நான் மேலே ஸ்க்ரூ போடல, ஏன்னா இதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்க்ரீன் போட போகிறோம். ஸ்க்ரீன் போடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கும்போதே என்னோட ஹைட்டுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இதை ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அப்படி ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் இருக்குது. ஸோ இந்த செல்ஃபில் வந்து இடிக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த ஹைட் ஓகே அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஃபீட்டே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஃபீட்னு நினைக்கிறேன். 7 ஃபீட்டில் இருக்குது. இன்னொரு 2 ஃபீட் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னொன்று மேக்ஸிமமாக வச்சேன் அப்படின்னா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கிரே ஸ்க்ரீனு. இதை ஸ்க்ரீனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த பற்றி நான் டீட்டெயிலான அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மடித்து தைச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராடுக்குள்ளார இந்த ஸ்க்ரீனை வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வரும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்களா, இதை வந்துட்டு மேலே இந்த டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு டைட் பண்ணணும். ஸோ இதையும் போட்டு டைட் பண்ணிடுறேன். சும்மா இப்படி போட்டு லைட்டாக கையில் டைட் பண்ணிங்கனாவே போதும். இதுக்கு ஸ்பேனர்லாம் போட்டு டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸ்க்ரீனை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் ட்ராப் செட்டப் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பிளைனாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதில் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ஃபீட் வருது. பட் 9 ஃபீட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கேமரா இந்த இடத்துல வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இது மட்டும்தான் கவர் ஆகும். அதுக்கடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் எல்லாம் இருக்கும். ஏன்னா மடித்து வச்சுருக்கோம், அந்த மடிப்புலாம் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அது காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பண்ணும்போது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் இருக்குது, இந்த ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வரட்டும், வந்ததுக்கப்புறமேட்டு அந்த கிளிப்பை போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே ஸ்க்ரீன் செட்டப் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. பட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிங்கேஜ் இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த வளைவு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்தே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆடுறேன், இப்போ நான் கையை காலை ஆட்டி பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளிப்பு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட்லாம் இருக்காது, கிரே ஸ்க்ரீன் நல்லா பிடிச்சா கிரிப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளிப் போட்டே தான் ஆகணும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும்போது அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தது இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசிட்டு இதை நம்ம எங்கே வாங்கணும், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்லவே இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இதை வந்து ஷாப்பில் தான் வாங்கினது. இதை ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கலாம், பட் நான் ஆன்லைனில் வாங்கலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு லைட் ஸ்டாண்ட் காட்டினேன்ல, அந்த லைட் ஸ்டாண்டும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக ஒரே கடையில் ஒட்டுக்காக தான் வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 200 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 200 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன்லேயும் 1800 ரூபா, இதுவும் 1800 ரூபா தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் செட்டப் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் செட்டப்புக்கு இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்க்ரீனு இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 350 ரூபா, அது ஒரு 1800 ரூபா, 2150 2200 வச்சுக்கோங்க. ஸோ 2200 ரூபாயில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் உங்களால் கொண்டு வர முடியும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிஃபை ஆகி நானும் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.